போடா லூசு. ஐயையோ ஐயையோ வாய பறக்கு. ஏம்மா 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 சிப்பா யக்கு. யோ என்ன தப்புன்னு நைட்டு காப்பு போட்டு வச்சுட்டு வந்துக்கிறான். குழந்தை மூஞ்சியா நீ போலீஸ் முன்னாடியே 6 சூர்யா மாதிரி கழுத்துல கச்சி பண்ண சுத்தர பத்தியா? வெட்டு பட்டிருக்கியா? பேண்டேட் போட்டு. பேண்டடா. 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். Chai with Chitra. ரஜினிகாந்தோட பழைய மாதிரி கமல்ஹாசனோட பழைய கமல் சார் குணா படம் நான் வாங்கி ரிலீஸ் பண்ணேன். அவர் கொஞ்சம் எமோஷனல். அவர் கமல் சார்ட்ட பொறுத்தவரை தாங்குற சக்தி கிடையாது. பாண்டியன் படம் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். விஜய் சாரை மீட் பண்ணுறேன். பாண்டியன் சரியாக போகல சார். எஸ் கரெக்ட் போகலை, கொஞ்சம் ஓவர் ஆச்சு, கொஞ்சம் ஓல்டு ஸ்டைல் ஆச்சுல. நான் ஃபீல் பண்ணேன் சரியாக போகலை. என்ன பண்ணுறது, சாரி நம்ம எதிர்பார்த்த அளவு பண்ண முடியல. அது ஒரு மாதிரியா கம்மியாக தான் ரேட்டு கொடுத்தாங்க உங்களுக்கு. அதனால எனக்கு கொஞ்சம் பேலன்ஸ் ஆகி ஓகே நான் அப்படி தான் சொன்னேன். ஏன்னா பெருசாக விலைக்கு விற்க வேண்டாம், கம்மி விலைக்கு கொடுங்க, நஷ்டம் வராமல் இருக்கணும்னு சொன்னேன். லாபம் இல்லை இல்லையா? ஆமாம் சார், லாபம் இல்லை. எஸ்வமுத்திரம் யூனிட்டுக்காக பண்ண படம் அது. அதனால் அதை அவரும் நீங்கள் அவருக்கு எந்த படம் சொன்னாலும் நல்ல படமாக ஓடலைன்னு சொன்னால் அதை ஏற்றுக்குவார், திருப்பியும் கொடுப்பார். பல படங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்காரு. அவர் சொந்தமாக எடுத்த படத்துக்கெலாம் கொடுத்துருக்காரு இல்லையா? அது மாதிரி ஒரு ஓல்டு பல்ஸு அப் டு டேட்டாக இருப்பார். இது சரியா இல்லைன்னா கொடுத்துருவார். குணா வாங்கியிருக்கோம். அடுத்து கமல் சாரை பார்க்குறோம். அந்த படம் சுமார்னு சொல்லி அவரால் தாங்க முடியல. என்னாச்சு, டிஎன்எஸ் பின்னால் நின்றுட்டுருக்காரு. டிஎன்எஸ் கமலுக்கு பின்னால் நிற்கிறாரு. கமல் சார்கிட்ட நாங்கள் பார்க்குறோம். நானும் மாறி பண்ண தான் போகிறோம். வணக்கம் சார். என்ன குணா? குணா கொஞ்சம் கமர்ஷியலாக தயவு சார் எப்படிலாம் பேசாதீங்க. படம் அதெல்லாம் வந்து அது வேறு லெவல். அதெல்லாம் வந்து புரியாமல் பேசக்கூடாது. அந்த படம் எல்லாம் மக்கள் ரசிக்கணும், புரியுதுங்களா? ரசிக்கணும் படம், அவ்வளோதான். அதை பற்றி அதிகமாக பேசக்கூடாது விட்டார். ஆக அது டிஎன்எஸ் நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்றார். ஏன்னா அவருக்கு வந்து சுமார்னு சொன்னாலும் கூட ஒத்துக்க மாட்டார், தாங்க மாட்டார். டிஎன்எஸ் எங்களுக்கு ரேட் கம்மி பண்ணி கொடுத்தாரு. அப்படியா? படம் ஃப்ளாப்னு தெரிஞ்ச பிறகு 1.5 லட்ச ரூபா திருப்பி கொடுத்தாரு. 6 லட்ச ரூபாய்க்கு வாங்கினோம். எவ்வளோ பண்ணுனாரு? ஒரு 5 ரூபா பண்ணும் சார்னு சொன்னோம். பப்ளிசிட்டி இருக்குல்ல, ஆமாண்ணா 1.5 ரூபா திருப்பி கொடுத்தாங்களா? டிஎன்எஸ் கொடுத்தாரு. பரவாயில்லையே. டிஎன்எஸ் தான் ப்ரொடியூசர் ஆக்கி ஆமாம் கமல் சார் பண்ணார். அது ஆனால் கமல் சார்கிட்ட உள்ள இன்னொரு கோவப்படுறாரு ஓகே, இன்னொரு ஜெனுவனான கோணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு படம் கொஞ்சம் சினிமாவில் டிஸ்ட்ரிபியூட்டன் பண்ணாமல் டைரக்ஷன் பண்ணாமல் இருக்கும்போது ஒரு பெரிய குடோன் ஸ்ரீபெரும்புதூர் எங்கள் சொந்தக்கார குடோன் இருக்குது, ரைஸ் மில் குடோன். அதுக்கு நான் ஒரு இன்சார்ஜ் மாதிரி இருந்தேன் கொஞ்ச நாள். அந்த படத்தை அதை சேல்ஸ் பண்ண போகிறேன்னாங்க. அப்போ நீங்கள் இது கொஞ்சம் நான் அந்த சேல்ஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இது கொஞ்சம் பார்த்துக்கங்களேன். நான் டெய்லி பார்க்க போவேன். இப்போ கமல் சாருக்கு விஸ்வரூபம் படத்தில் ஓப்பனிங் ஃபைட் ஒரு ஃபைட் இருக்கும். அந்த ஃபைட் பண்ணதுக்கு லொக்கேஷன் தேடிட்டு இருந்தாங்க. அந்த மில்லை வந்து பார்த்தாங்க. கமல் சார் வந்தார். அந்த இடம் அவருக்கு பிடிச்சி போச்சு. பிரம்மாண்டமான ஹைட்டு, பிரம்மாண்டமான மிஷினரியோடு இருக்கும். அது உடனே ஓகே இங்கே ஓகே பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு ஓகே பண்ணிட்டாங்க. ஓகே பண்ணி ஷூட்டிங் ஒரு ஃபைட்டு எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 5 நாள் சொன்னாங்க, 10 நாள் எடுத்தாங்க. அது ஒரு கொஞ்சம் ஹெவியான ஃபைட்டாக இருந்தனால எமோஷனலாக எடுத்தாங்க. எடுத்து முடிச்சதும் கிட்டத்தட்ட ஒரு அமௌண்ட்டு பேசுகிறோன்னு வச்சுங்களேன். 10 நாளைக்கு ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா பேசியாச்சு. ஓகே ஒரு 5 ரூபா கொடுத்தாங்க. 5 ரூபா ஆஃபீஸில் செக் போட்டு வர சொல்லுங்கள், ஒரு 1 வீக் ஷெடியூல் முடிச்சதும் வர சொல்லுங்கள், கொடுத்துடலாம்டான்னு கமல் சார் சொன்னால் ஓகே தானே, ஓகே அப்படின்ட்டோம். அதே மாதிரி ஒரு வாரம் கழித்து அங்கே போனோம். சார் அந்த ரைஸ் மில்காரங்க வந்திருக்காங்க. வெயிட் பண்ண வைக்கக்கூடாது, கூட 5 லட்ச ரூபாய்க்கு செக் எழுதி அப்படியே கொடுத்தாரு. அவ்வளோ கரெக்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி 10 லட்ச ரூபாங்கிறது நமக்கு நல்ல பெரிய அமௌண்ட்டு தானே அப்படின்னா, ஒரு காந்தியா ஏதோ சம்திங் ஒரு மேனேஜர் இருந்தார். அப்போ நான் அவரை தனியாக கூப்பிட்டேன், கொஞ்சம் வாங்க அப்படின்னு. 10 லட்ச ரூபாங்கிறது நல்ல பேமெண்ட்டு, கமல் சார் கரெக்டாக பண்ணிட்டாரு, நீங்கள் வேணால் ஒரு 1 லட்ச ரூபா நான் உங்களுக்கு தானே வச்சுக்கோங்க, எனக்கு 5 லட்ச ரூபாய்க்கு நான் பேசியிருக்கேன் அதை கம்பெனிலேருந்து, எனக்கு ஒரு 4 லட்ச ரூபா போதும், நீங்கள் ஒரு 1 லேக் வச்சுக்கோங்க அப்படின்னு. இல்லை சார் வேணாம் சார். ஏன்? கமல் சாருக்கு தெரியாதுங்க, நீங்கள் இதை வச்சுக்கோங்க. கமல் சார் எங்களுக்கு உயரமான இடத்துல எங்களை வச்சுருக்காரு சார்.
நான் சாதாரண ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தா எனக்கு 50,000 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. ம். அவர் 80,000 ரூபா கொடுக்குறாரு. பா. 80,000த்தையும் 1ஆம் தேதி நான் 1ஆம் தேதி டானே அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுவார். ம். அவ்வளோ ஜென்யூனாக அவர் இருக்கும்போது ஏன் சார் எங்களுக்கு இந்த பணம்லாம் எதுக்கு? ஆடா. வேணாம் சார். ஆ. தப்புன்னு நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா எப்படியும் அவருக்கு தெரிஞ்சிடும். ம். வாங்க மாட்டோம் சார். அப்போ தான் எனக்கு கமல் சார் மேலே மிகப்பெரிய ஒரு உயரமான மரியாதை கிடைச்சது. அருமை. அப்பா அருமை. என்ன இது எங்கேயோல போய் நிற்கிறாரு இவர், என்ன அந்த ஒரு ஒரு மேனேஜர் கூட அவர் கமல்ஹாசன்கிட்ட சம்பளம் பேசும்போதே அவர் பேசினாராம். நீங்கள் என்ன சம்பளம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த மேனேஜர் சொல்லி தான் எனக்கு தெரியும். ம். எல்லோரும் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 50,000 போகணும்னு நினைப்போம்ல. ஆமாம். ஏன்னா கமலா சார் 2 வருஷம் படம் எடுப்பார், நமக்கு சம்பளம் பேசினா கட்டுப்படி ஆகாது. ஒரு 50,000 ரூபா கொடுத்துருங்க சார். 80,000 ரூபா வாங்கிக்கோங்க, ம். எந்த தப்பும் பண்ணாதீங்க ஆடாடா. சொல்லி வேலைக்கு சேர்க்குறாரு. அவங்களும் அதே மாதிரி நடக்கிறாங்க. சூப்பர். அதனால் அது ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். அதெல்லாம் வந்து வரக்கூடிய தலைமுறைகள் கற்றுக்கணும். அவ்வளோ பெரிய ஜெனூன் இருப்பார். ரஜினி சார் அந்த ஜெனூனிட்டிலாம் உண்டு. அவர் பேலன்ஸ் வைக்க மாட்டார். பட் இவர் அப்படி கோவக்காரர் மாதிரி தெரிஞ்சாலும் அப்படி கணக்கு வழக்குகளில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பார். நீங்களும் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவ்வளோ பக்காவாக இருப்பார். இந்த திரைப்பயணம் எப்படி இருக்குது பாரதி கண்ணன்? ஆக்சுவலாக துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க, சொல்லி வச்சான் வள்ளுவர் சரிங்கன்னு வள்ளுவர் வாக்கு. கண்ணதாசன் அதை கொஞ்சம் மறுத்தார். துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க, சொல்லி வச்சான் வள்ளுவர் சரிங்க, பாம்பு வந்து கடிக்கையில் பாதி உயிர் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு, மேல்புறத்தில் கசப்பு கீழ்புறத்தில் இனிப்பு, நல்லா தான் நான் சிரிக்க சிரிப்புனாரு. எனக்கு ஒரு முரண்பாடு எப்படி இருக்குன்னா, கண்ணதாசன் மாற்றி சொன்னார். ஆனால் அந்த சினிமா கலைஞர்களுக்கு மட்டும், கூத்து கட்டும் கலைஞர்கள், சினிமாக்காரர்களுக்கு துன்பம் ஒரு வேளையில் சிரிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அவங்க அம்மா இறந்துருப்பாங்க, ஒய்ஃப் இறந்துருப்பாங்க. அந்த எமோஷனல் இவங்க அழ வேண்டிய நேரம், இங்கே வந்து சிரிக்கிற மாதிரி சீன் எடுப்பாங்க. எடுத்து தான் ஆகணும், நடித்து தான் ஆகணும். எனக்கும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு. என் ஒய்ஃப் ஒரு ஹார்ட் அட்டாக்கில் சீரியஸான ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. எமோஷனலாக நமக்கு அழுக வருது. அழுக வரும்போது சார் ஷார்ட் ரெடி. என்ன சீன்னா, இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கு தான் எல்லோரும் சிரிக்கணும் சார், ஏன் இப்படி சிரிக்கிறீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு ஒரு குரல் வரும். நீங்கள் திரும்பி பார்க்கணும் சார். அப்போ நம்ம இந்த பாரத்தையும் வச்சுக்கிட்டு அங்கே போய் சிரிக்கிறோம். துன்பம் வந்த வேளையிலும், துன்பம் வரும் வேளையில் தான் சிரிங்கன்னு சொன்னால், துன்பம் வந்த வேளையிலையும் நம்ம சிரிக்கணும். இது கூத்துக்காரருடைய அவங்களுக்கு வாங்கி வந்த வாரம், விதிக்கப்பட்ட விதி. இந்த கலைஞர்களுக்கு மட்டும் சரியான நேரத்துக்கு போக முடியாமல் போயிடும். அம்மா இறப்புக்கு போக முடியாமல் போகும், மனைவியோட இறப்புக்கு போக முடியாமல் போயிடும், தந்தையாரோட இறப்புக்கு போக முடியாமல் போயிடும். துன்பம் வரும்போது கூட அவங்க சிரித்து நடிக்கணும்னா சிரித்து நடிக்க வேண்டிய வரும். நல்ல வள்ளுவன் வாக்கே சரி அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன், உணர்ந்தேன். மிகப்பெரிய இசை ரசிகரா நீங்கள்? இசை ரசிகர்னு இல்லை, எனக்கு வந்து யாராவது என்கிட்ட வாய்ப்பு கேட்க வந்தால் கூட நான் அவங்கள ரெஸ்பான்ஸ் பண்ணி கேட்பேன். என்னையா சொல்லியா அப்படின்னா, தாரே தந்தாரேனா எனக்கு அது புரியாதையோ, என்னையா ஹம்மிங்லாம் போட வேண்டாயா, 4 வரி படிச்சு காட்டியா, அது எனக்கு பதிதான்னு பார்ப்போம் அப்படின்னு. இசை பேசிக்காகவே நம்ம வந்து இசைக்கு அடிமையானவர்கள் தானே. நான் சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். எதிர்நீச்சல் சீரியல் இருக்கு இல்லையா, அதோட இன்ஸ்பிரேஷன் எங்கள் ஊரில் ஒரு ஃபேமிலி இருக்குது. ஒரே ஃபேமிலியில் 35 பேர் இருந்தாங்க, ஜாயிண்ட் ஃபேமிலி. ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீடு மாதிரி இருக்கும். சப்பாத்தி உருட்டிக்கிட்டு, ஒரு அம்மா குருமா போட்டுக்கிட்டு, ஒரு அம்மா பிளேட்டை கழுவிக்கிட்டு, ஒரு அம்மா அடுப்பு பார்த்துக்கிட்டு, ஆச்சரியம் இப்படிலாம் ஃபேமிலி இன்றைக்கி இருக்குதான்னா நார்த்தில் இருக்குது ஜாயிண்ட் ஃபேமிலி. ராஜஸ்தான் அந்த மாதிரி இடங்களில் ஒரே குடும்பத்தில் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அக்கா தங்கச்சின்னு கூட்டம் கூட்டமாக வாழ்வாங்க. அது சில இடங்களில் இருக்குது. அந்த இன்ஸ்பிரேஷனில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த வீட்டில் வந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போது அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி, அண்ணன் தம்பி எல்லோரும், அம்மா எல்லோரும் போகும்போது அம்மா காலில் தொட்டு தொட்டு கும்பிட்டு போகிறாங்க. அது இன்றைக்கி பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். என்ன இது சினிமாவில் வர மாதிரி இருக்க, எல்லாம் வரிசையாக எல்லாருக்கும் பெட்ரூமு, அம்மாவுக்கு கடைசி ரூமு, அந்த மூத்த அண்ணன் வந்து அப்படி வராங்க, வேலைக்கு போகிறாங்க, எல்லோரும் ஒரு தொழில் பண்ணுறாங்க. அம்மா நல்லா இருறா, பார்த்துறா, கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதை இப்படி போகிறாங்க. இதெல்லாம் நாங்கள் லைவாக பார்த்தேன். அப்போ அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஒரு பாட்டு போட்டு காமிச்சாங்க. தன்னானே தான நன்னே தான நன்னே தன்னானே பாட்டு. என்னங்க இது பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு மாதிரி ஃபீல். நான் சொல்கிறது தன்னானே போடுறேன், அதில் வரிகள் வருது. நான் அரிச்ச அழுகவில்லை, என் மாமன் தான் வருவாரோ, எறும்பு ஒன்றை தொட்டா கட்டி வச்சு தோல் உரிப்பான். யாருங்க பாடினா?
எங்கள் அம்மா தான் பாடினாங்க. இதை யார் ரெக்கார்ட் வச்சுருக்கீங்க? இனிமேல் உள்ள தலைமுறைகள் தாலாட்டு பாட மாட்டாங்க. அதனால் எங்கள் மகளுக்கு, எங்கள் வீட்டுக்கு வர்ற மருமகளுக்கு இந்த பாட்டை போட்டு குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்ட போகிறோம் அப்படின்னாங்க. அதனால் எங்கள் கிராமங்களில் இந்த இசை காலகாலமாக இருக்கிறதுனால, அப்புறம் நமக்கு இந்த டி ராஜேந்தர் அண்ணன் மாதிரி ஆள்கிட்டலாம் பழகுனதுனால, எதை பார்த்தாலும் அது ஒரு பாடலாக நினச்சா பாடலாக பாடிடுவோம். அவர்லேருந்து ஒரு 100 பங்கு அவர் இருந்தால் கூட ஒரு 10 பங்கு அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனில் பாட முடியும். ஏதாவது ஒன்றுனா அதை பாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் கிராமங்களில். அதனால் அந்த இன்ஸ்பிரேஷன் இன்னை வரைக்கும் ஓடிட்டுருக்கு. வடிவேலு கூட அந்த பாட்டு இசை அப்படி தான் வந்துச்சு. நான் கூட வடிவேல்கிட்ட எப்படி இந்த பாட்டு உங்களுக்கு பாட முடியுது, ரொம்ப பிரமாதமாக பெரிய பாடகம் மாதிரி பாடுறீங்களான்னு கேட்டேன். அண்ணன் ஊரில் அந்த காலத்தில் எங்கள் அத்தை பூ வியாபாரம் பண்ணாங்க மாரியம்மன் கோயிலுக்கு முன்னால். அப்போ எங்கள் அத்தை வந்து சமையல் பண்ண போகும்போது என்ன பூக்கடையில் உட்கார வச்சுட்டு போவாங்க. அப்போ என்ன பண்ணுவான்னா வடிவேல் என்ன பண்ணுறது, பாட்டு பாட ஆரம்பிக்குது. எங்கள் ஊர் மாரியம்மா, எங்கள் ஊர் மாரியம்மா, மல்லிகைப்பூ விற்க வந்த நீயும் தர நீயம்மா, இங்கே பூவை வாங்கு நல்லது எல்லாம் நடக்கும் பாட்டு பாடுவோம். இந்த பாட்டை கேட்டு எல்லா பக்கமும் இங்கே பூ வாங்க வருவாங்க. இப்படி அவருடைய பயணத்தில் அந்த பாடல் எதர்ச்சியாக இஷ்டத்துக்கு பாடுறது அது பாட்டாக மாறிச்சு. அப்புறம் இளையராஜா மியூசிக்கில் பாடுற அளவுக்கு மிகப்பெரிய கலைஞனாக மாறிட்டார். அது பெரிய கலைஞன் ப்ளஸ் அந்த ஆளுக்குடைய விதி பலன் எல்லாமே வடிவேலுக்கு அமைஞ்சுது. என்ன சாதிக்கணுமோ அதை சாதனை தாண்டிட்டாருன்னு நினைக்கிறேன். இனிமேல் சாதிக்கணும்னு இல்லை, சும்மா அப்படி கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணிட்டு இருந்தால் போதும். எவ்வளோ முடியுமோ அத்தனை பேர் சிரிக்க வச்சார், கோடிக்கணக்கான பேர் சிரிக்க வச்சிட்டாரு. பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, வடிவேல் காமெடி பார்த்து நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஒரே டென்ஷன் ஆகிருக்கோம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவ்வளோ போதும். அது மாதிரி சிவாஜி சாருடைய சாதனை எக்ஸ்ட்ராடினரி. அது மாதிரி உங்கள் குருநாதர் பாரதி ராஜாவோட சாதனையும் கேட்க வேண்டாம். எனக்கு ஒரு மறக்க முடியாத சம்பவம் ஒன்று, ஒரு டைரக்டருக்கும் ஒரு நடிகனுக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறதுக்கு சொல்கிறேன். சிவாஜி சார் சமூகம் நான் இறந்துட்டார். அப்போது நெல்லை சுந்தரராஜன் கொண்டு போய் என்னை சிவாஜி நான் வீட்டில் கொண்டு போய் இறக்கி விட்டு, இங்கே யார் யார் வராங்கிறது எழுதி வை, மாலை முரசு மாலை மலர் செய்திகளில் சிவாஜி சண்முகம் வீட்டில் இறப்புக்கு இவங்கெல்லாம் கலந்து கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தியை நாம் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு கொண்டு போய் எழுதுகிற வேலையை போட்டிருக்காங்க. அப்போவும் எனக்கு சிவாஜியை பார்த்தா ஒரு மரப்ப இப்போ எல்லாத்துட்டையும் இவர் எப்படி பேசுவார், எப்படி இது பண்ணுவார். இப்போ சிவாஜி சாருக்கு ஒரு விஐபி ட்ராக் ஒன்று வச்சுருந்தாங்க. பாடி அங்கே இருக்கும், சண்முகத்துடைய பாடி. ஒரு கேட் த்ரூ அவுட்டாக மக்கள் அப்படி டேரெக்டாக சண்முகனை பார்த்துட்டு அப்படி அஞ்சலி செலுத்திட்டு போவாங்க. விஐபி செக்ஷன் இப்படி வருவாங்க. சிவாஜி இங்கே இருப்பார், நீங்கள் தலை வருவீங்க, வந்தால் நீங்கள் பார்த்து பேசிட்டு அப்படி போவோம். அப்புறம் பாடி 2 ட்ராக் பண்ணியிருந்தாங்க. அப்போ சிவாஜி சார் காலையிலே அவர் வாழ்க்கையில் அதான் நான் சொன்னேன், கலைஞர்களுக்கு மட்டும் வாழ்க்கையிலையும் நடிக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் அவங்க அது வாழ்க்கையவே நடிப்பு ஆகிடும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம்னா, சிவாஜி சார் இப்படி சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க, ஒரு டீப்பா போடுறாங்க, ஒரு சம்பளத்தை வைக்கிறாங்க, ஒரு செம்பில் தண்ணி வைக்கிறாங்க, ஷூட்டிங் மாதிரியே நடக்குது, செட் ப்ராப்பர்ட்டி அசம்பிள் பண்ணுற மாதிரி. அண்ணே உட்காருங்க, என்ன ஒரு டவல் கொடுக்குறாங்க, அண்ணே எமோஷனலாக நீங்களாம் துடைச்சிக்கலாம்ன்ற கொடுக்குறாங்க. சிவாஜி உட்காந்துருக்காரு, ஒருத்தனி பார்ப்பார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, விஐபியாக வராங்க இவர் ட்ராக்கில். இப்போ சிவாஜி சார் வந்து அப்படி இப்படி இப்படி இருந்துக்குவார், யாருங்கிறத பார்க்க மாட்டார். ஒரு அசிஸ்டண்ட் வச்சுருந்தார், அவனை போய் அங்கே யார் வராங்கதை எனக்கு பார்த்துட்டு முன்னுக்கூட்டி வந்து சொல்லு. அப்போ ஓடியாருவோம், அண்ணே ஆரம்பிக்கிறப்பம் வராரு வந்து கை பிடிப்பாங்களே யூஸ்வலாக அந்த கேண்டி கேட்க வர்றவங்க, எப்படி நடந்துச்சு சார் பார்க்காமலே ராத்திரி 12 மணி இருக்கும், தண்ணி கேட்டான், கொடுக்குறதுக்குள்ள சக்குன்னு பிடிச்சாங்கன்னா ஆஃப் பண்ணிடுவார். சிவாஜி சாரோடைய எமோஷனில் பிரேக் பண்ணிடுவார். அடுத்து அண்ணா நெடுஞ்செழியன் வர்றாரு, எப்படி நடந்துச்சு, அவங்க கேட்குறது ஒரு டைலாக், இவர் சொல்கிறது சேம் டைலாக். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒரு இன்ச்சு மாறாமல் 100 பேர்கிட்டையும் இதே ரெஸ்பான்ஸ். எப்படி நடந்துச்சு, ராத்திரி 12 மணி இருக்கும், தண்ணி கேட்டான், கொடுக்குறதுக்குள்ள எம்ஜிஆர் வீட்டுக்கு முத்தண்ணா வராரு, ஒன்று இன்ஸ்டியூஷன் கொடுத்து போயிடுவான், யாருன்னு அவன் ஃபேஸ் பார்க்கமா பேசுவார். அண்ணா என்ன நடந்துச்சு, 12 மணி இருக்கும், தண்ணி கேட்டு கொடுக்குறதுக்குள்ள 100 பேருக்கும் சலிக்காமல் ஒரே டைலாக் சொல்லிகிட்டு இருக்காரு. ஷூட்டிங் டைலாக் மாதிரி போகுது. அதை சொல்லித்தான் ஒரு டைலாக் தான் சொல்ல முடியும். ஒருத்தங்கிட்ட மாரடப்பில் செத்துட்டார், ஒருத்தங்கிட்ட படியில் ஏறி விழுந்து செத்துட்டார், நான் சொல்ல முடியும். நடந்ததை சொல்லிகிட்டே இருக்கார் பாரதி ராஜா சார். இது நான்
நேரில் வாட்ச் பண்ணி. இது மாதிரி பாரதிராஜா சாருக்கு ஒரு இன்சிடெண்ட். உங்கள் டைரக்டர் உங்கள் குருநாதர் பெங்களூரில் லொக்கேஷன் பார்க்க போன இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அவருக்கு நடந்துருச்சு. டப் 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 ஒருத்தர் வந்து கேட்குறாரு, பஞ்சண்ணை வந்து பார்த்து கேட்குறாரு, பாரதி என்னாச்சு, எப்படி என்ன நடந்துச்சு? இவர் டேரக்டர் இல்லை, டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் சொல்லுவார், ஏன் வண்டியோட கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் ஸ்பீடு, டேரக்டாக அந்த எஸ்பெண்டில் போயிட்டுருக்கேன், ஏற்றால ஒரு டெம்போ ட்ராவல் வரான், ஏன் வண்டி அவன் 100 ஸ்பீடில் வரான், நிப்பாட்டுறான் டம்முன்னு அடிச்சு கட்ட என்னாச்சு? ஏன் வண்டி 70 கிலோமீட்டர் ஸ்பீடு, ஏற்றால ஒருத்தன் 100 கிலோமீட்டர் ஸ்பீடு, டக்க ஏன் வண்டிக்கு வர பிரேக் டம்முன்னு அடிச்சா கட்ட 3 பேருக்கு 4 பேருக்கு 5 பேருக்கு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அம்சலேகா வச்சு நான் ஒரு படம் பண்ணேன் கன்னடத்தில். அப்போ அம்சலேகா சொன்னார், வாங்க பாரதி ஃப்ரீயாக இருக்கீங்களா, என்ன பாரதிராஜா சார் அடிப்பட்டாரெலாம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் விஜய் ஹாஸ்பிட்டலில், நாங்கள் பார்க்க போகிறோம். அம்சலேகா ரொம்ப சைலண்டாக பேசுவார், ரொம்ப ஜாலியாக பேசுவார். ஏன்னா பாரதி சார் என்ன ஆச்சு, எப்படி எங்கள் ஊரில் வந்து எப்படி இது அப்படின்னு, அம்சா என்ன ஆச்சுன்னா, ஏன் வண்டி 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு, 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒருத்தன் டெம்போ ட்ராவல், ஏன் வண்டி வந்துடா பிரேக் டம்முன்னு அடிச்சா கட்ட. எத்தனை பேர்ட்டையா சொல்கிறது, யோ வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் அங்கே க்ளோஸ் பண்ணுறா, பாரதி ஆக்சிடென்ட்லாம் ஆச்சு, அவர் குறைச்சிட்டாரு முடிச்சிட்டாரு, காலையில் வந்து 10 பேர் சொல்லிட்டு என்ன இது, எவருக்கு உள்ளே வரக்கூடாது பண்ணுறேன். என்னன்னா ஒரு நடிகன் கிடைக்கவே இல்லை, 100 பேருக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு எமோஷனல் பார்ட்டி இல்லை, எத்தனை பேருக்கா சொல்லுவீங்க, மயிர் போடா ஒன்றும் வேணாம் படம், நான் வந்தேன் வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அது முடிஞ்சு போச்சு, அப்படி லேட்டாக சொல்லி இன்னும் நான் சொல்ல மாட்டேன், இன்றைக்கி சொல்லுங்கடா, வேற ஒரு ஆள் சொல்லி அனுப்பிச்சிரு எல்லாரையும். இது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட். ஒரு 2 பேரும் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்குறேன். ஒரு சிவாஜி சார், அதுதான் எனக்கு இல்லைன்னா சிவாஜி சார் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், ஒரு மகாகுரு, ஒரு ராஜரிஷி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு சீன், ஒரு நடிகன் ஆகிட்டோம், ஒரு டைரக்டராக இருந்திருக்கோம், ரிப்போர்ட்டர், ஒரு சீன் நீங்கள் பண்ணுங்கன்னா உடனே பண்ண முடியும். காரணம் அவருடைய பார்த்த அனுபவம் வர நமக்கு கிடச்சி இல்லையா. படத்தை பார்த்தாவே போதும், படத்தை பார்த்தோம், நம்ம நேரில் சந்தித்தோம், எப்படி சம்பவங்கள்லாம் கூட உட்காந்துருக்கோம், எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் என்ன ரியாக்ஷன் என்னங்கிறத லைவாக பார்த்தோம் இல்லையா. அதனால் அவர்லாம் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், ரோல் மாடல் இருக்கிறதுனால எங்களுடைய காலங்களில் அவரை தொட்டு அப்படியே வாழ்ந்துருவோம், நடிச்சிருவோம், போயிட்டுருக்கு. இந்த கலை பயணத்துக்கு நன்றி, ரொம்ப நன்றி. உங்கள் அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டு இது வரைக்கும் எனக்கு சாய் வித் சித்ரா சார் அந்த அவருடைய காம்பினேஷனில், அவருடைய டூரிங் டாக்கீஸ் இந்த யூடியூப் சேனலில் என்னோடய இன்டர்வியூ அவர் மதித்து என்னை கூப்பிட்டுருக்கிறாரு, நான் பேசியிருக்கேன். இது வரைக்கும் இதை நீங்கள் பொறுமையாக எங்களுடைய லைஃப்பை ஹிஸ்ட்ரியை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.